ஆணவ கொலைகளை தடுக்கும் வகையில சிறப்பு சட்டம் நிறைவேற்ற கோரி திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கூட்டாக மனு அளிச்சிருக்காங்க. அந்த மனுவுல தமிழகத்தில் ஜாதி மத மறுப்பு திருமணம் தம்பதியர் தொடர்ச்சியாக ஆணவ கொலை மற்றும் தாக்குதலுக்கு ஆளாவது தொடர்கிறது. இந்த அவலநிலைக்கு தீர்வு காண சிறப்பு சட்டங்கள் இயற்ற வேண்டும்னோ, சமீபத்தில் ஜாதி ஆணவ கொலைக்கு பலியான 27 வயது கவின் செல்வ கணேஷ் போல 100க்கும் மேற்பட்டோ இளம் உயிர்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல பலியாகி இருக்கணும் சுட்டிக்காட்டியிருக்கு. இந்த குற்றங்கள் பட்டியல் வகுப்பினருக்கு பிற சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கும் இடையே மட்டுமன்றி பட்டியல் ஜாதி அல்லாத வகுப்பினருக்கும் இடையிலும் நடக்குதுன்னும். எனவே ஜாதி ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும்னோ, ஜாதி மறுப்பு திருமணம் செய்யும் தம்பதியருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும்னோ முதலமைச்சரிடம் அளித்த மனுவில் கூறப்பட்டிருக்கு.